எலிசாவின் கல்லறை. எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்தான். எலிசா தன்னுடைய முதிர் வயதில் மரணமடைகிறார். அவரை ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். எலிசா மரித்த பின்பு மோவாபியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். மோவாபியர்கள் இஸ்ரவேலர் மீது திடீரென்று வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இஸ்ரவேல் மனுஷரை சங்காரம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலரின் பொக்கிஷங்களை கொள்ளையிடுகிறார்கள். இதுவரையிலும் இஸ்ரவேல் தேசத்திற்கு சீரியர் மூலமாக மாத்திரமே ஆபத்து உண்டாயிற்று. ஆனால் இப்போதோ சீரியரோடு மோவாபியரும் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். இஸ்ரவேலருக்கு இவ்விரண்டு தேசங்களில் இருந்தும் ஆபத்து வருகிறது. எலிசா மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். அப்பொழுது சமாரியாவிலே ஒரு மனுஷன் செத்துப்போகிறான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அவனை பாடையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது மோவாபியரின் தண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வருகிறது. செத்துப்போன மனுஷனை தூக்கி கொண்டு போகிறவர்கள் மோவாபியரின் தண்டை கண்டு பயப்படுகிறார்கள். தாங்கள் தூக்கி கொண்டு போகும் பிரேதத்தை எலிசாவின் கல்லறையிலே போட்டுவிட்டு தங்கள் ஜீவன் தப்பிக்க ஓடிப்போகிறார்கள். எலிசாவின் செத்துப்போன சரீரத்தில் இருந்து ஜீவன் புறப்பட்டு செத்துப்போன அந்த மனுஷனை உயிர் பெறச் செய்கிறது. அந்த மனுஷனின் பிரேதம் எலிசாவின் கல்லறையிலே விழுகிறது. அந்த பிரேதம் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருக்கிறான். இது எலிசாவோடு தொடர்புடைய கடைசி அற்புதம். மரித்து போன தேவனுடைய மனுஷனுக்கே வல்லமை இருக்கும்போது உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளால் தேவனுடைய நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்ய முடியும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரைப் போல மரித்தோரை பெட்டியில் வைத்து அடக்கம் பண்ணுவதில்லை. மரித்த சரீரத்தை துணிகளால் சுற்றி கல்லறையில் வைத்து விடுவார்கள். மோவாபியரின் தண்டுகளை பார்த்தபோது அவர்கள் மரித்து போன மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடிப்போய் விடுகிறார்கள். மரித்தவனுடைய பிரேதம் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருக்கிறான். மரித்து போன பின்பும் மற்றொரு ஜீவன் உண்டு என்பதற்கு அடையாளமாக இந்த அற்புத சம்பவம் நடைபெறுகிறது. செத்துப்போன மனுஷனுடைய உற்றார் உறவினர்கள் அவனுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் மோவாபியரின் இராணுவத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். இதற்கு முன்பு இந்த மனுஷர் மோவாபியர் சமாரியரை கொள்ளையிட்டதையும் சங்காரம் பண்ணியதையும் பார்த்திருக்க வேண்டும். ஆகையினால் மோவாபியரின் தண்டுகளை பார்த்தபோது இவர்களுக்கு மிகுந்த பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று. மோவாபியரின் தண்டுகள் தூரத்தில் வரும்போதே அவர்களுடைய ஆரவாரங்களை பிரேதத்தை அடக்கம் பண்ண போன மனுஷர் கேட்கிறார்கள். சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டிய கல்லறைக்கு அருகாமையில் இவர்கள் வருகிறார்கள். இன்னும் அடக்கம் பண்ணவில்லை. ஆனாலும் அவர்கள் மோவாபியரின் தண்டுகளை பார்த்து தாங்கள் சுமந்து செல்லும் பிரேதத்தை எலிசாவின் கல்லறையின் மீது வைக்கிறார்கள். பிரேதத்தை சுமந்து வந்தவர்களுக்கு மோவாபியரின் தண்டுகளை பார்த்து பயம் உண்டானதினால் அவர்கள் அந்த பிரேதத்தை அப்படியே போட்டுவிட்டு தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக ஓடிப்போய் விடுகிறார்கள். செத்துப்போன மனுஷனின் பிரேதம் எலிசாவின் கல்லறையின் மேல் விழுகிறது. அவனுடைய பிரேதம் எலிசாவின் எலும்புகள் மேல் படுகிறது. அப்பொழுது செத்துப்போன மனுஷன் மறுபடியும் உயிர் பெறுகிறான். இவனும் தன் வீட்டிற்கு போய்விடுகிறான். எலியா இந்த பூமியில் இருந்து வானத்திற்கு புறப்பட்டு போன போது மகிமைப்பட்டார். எலிசாவோ இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மகிமைப்படுகிறார். கர்த்தர் தமக்கு சித்தமான வேளைகளில் தம்முடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறார்.